இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Yamaha FZ வெர்ஷன் 3ல் டைம் எப்படி செட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய டிஸ்பிளேயில் வந்து டைம் தப்பாக காட்டுது, அதை நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்க போகிறேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூட்ரல் அந்த எண்ணுங்கிற அந்த சிம்பிளுக்கு கீழே ஒரு பட்டன் மாதிரி ஒரு டைப் இருக்கும், ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போது ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். இப்போ டைமில் வந்து நிற்கிது, இதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் போகும். ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் 3. இப்போ டைமில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, வர வச்சுருங்க. வர வச்சதுக்கப்புறம் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் ஹவர்ஸில் பிளிங்க் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் ஒன்னாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது 1, 2, 3 அப்படி சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹவர் வேணுமோ, எத்தனை மணிக்கு வைக்கிறீங்களோ, 7 மணினா 7 அதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மறுபடியும் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மினிட்ஸுக்கு போகும். மினிட்ஸ்லேயும் அதே மாதிரி ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 42, 43, 45, 46 அப்படி லைனாக போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த 47ங்கிறத வந்து இப்போ நான் கரெக்ட் டைமாக சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ண போகிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த டைம் செட் ஆயிரும். இப்படி தான் Yamahaவோட FZ வெர்ஷன் 3ல் வந்து டைம் செட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணோடனே செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணேன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2ன்னு நெக்ஸ்ட்டு இதுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். டைம் இவ்வளோ தான், இப்படி தான் செட் பண்ணணும்.